கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கன்னியாகுமரியை சார்ந்த லாசரஸ் எங்கள் அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய மகள் ஜாக்லின் நல்ல வேலை கிடைக்கும்படி ஜெபிக்க போகிறோம். குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஜெபிக்கலாமா? என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகோதரர் லாசரஸ் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பிசாசின் கிரியைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. என் தேவன் ஜெயத்தை கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. அன்பு மகள் ஜாக்லினுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல வேலையை கொடுத்து உயர்த்தும். சங்கீதம் 91:14 அவன் என் நாமத்தை அறிந்தபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சொன்ன வார்த்தையின்படி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறதில் என் இறுதியும் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் பார்த்து கொள்வேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார். ஆகையால் இது உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகுந்த சமாதானத்தையும் மிகுந்த ஆறுதலையும் கட்டளையிடும். குழப்பமாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ குழம்பாத, நான் பார்த்து கொள்வேன். ஓவர் டென்ஷனாக இருக்கீங்களா? காரணமில்லாத டென்ஷன் இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, நான் பார்த்து கொள்வேன். எனக்கு ஒரு நண்பர் தெரியும். நிறைய பிரச்சனை உண்டு அவருடைய வீட்டில். குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனை உண்டு. வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை உண்டு. அவருக்கு நிம்மதியே இருக்காது. அவர் ப்ரேயர் பண்ணும் பொழுது சமாதானமாக இருப்பார். வீட்டுக்கு போனால் பிரச்சனை, அலுவலகத்துக்கு போனால் பிரச்சனை. அப்போ எங்கே தான் போக முடியும்? ஒரு நாள் பிரச்சனை, ஒரு வாரம் சொல்ல முடியாத டென்ஷன். அவன் நான் சும்மா சாதாரணமாக சொன்னேன், பிரதர் வாங்க ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம், ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம். ஸோ டீ குடிக்க தான் போனோம். ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட அவங்கவுங்க பிரச்சனைகள்லாம் சொல்கிறத பார்த்த உடனே இவர் சொன்னார், நான் தான் பிரச்சனைகள் இருக்குன்னு நினச்சேன். ஏகப்பட்டவர் பிரச்சனையில் இருக்கிறாங்களா? டீ குடிச்சிட்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கர்த்தர் பார்த்து கொள்வாரா, நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை அவருடைய டென்ஷனை, அவருடைய கோபத்தை, அவருடைய குழப்பத்தை எல்லாவற்றையும் மாற்றியது. அவருக்குள்ள ஒரு தெய்வீக நம்பிக்கை வந்தது. கர்த்தர் பார்த்து கொள்ளுவா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. அன்னைக்கு வீட்டுக்கு போகும் பொழுது என்ன நடக்குமோ நினைக்கும் பொழுது அங்கே பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இருந்ததை அவர் கண்டார். அலுவலகத்துக்கு போகும் பொழுது யார் பிரச்சனைக்குரியவர்களோ அவர்கள் வேற ஒரு இடத்துக்கு மாறுதலாய் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை டென்ஷன் ஆக்குறாங்களா? கர்த்தர் பார்த்து கொள்வா. உங்களை கோபம் மூட்டுறாங்களா? நீங்கள் கோபப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வா. உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சிச்சுவேஷன் சொல்ல முடியாததாக இருக்கும். பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய சொந்த மனைவிடத்தில் சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன். தன் மகனை பலி செலுத்த போகிறான். இதை கேட்டாலே ஆபிரகாம் சாராள் கொன்னுருவா. என் மகனை பலி செலுத்துறதுக்கு நீ யாருன்னு கேட்பா. இதை போய் சொல்ல முடியுமா சாராள்கிட்ட? சொல்ல முடியாது.
சரி, மகன்கிட்டையாவது சொல்ல முடியுமா? அப்போ உன்னை பலி செலுத்துறதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன்டா, நீ வா. சொல்ல முடியாது. சில காரியத்தில் சொல்ல முடியாத சிச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். சொல்ல முடியாத சிச்சுவேஷன் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஈசாக்கு கேட்குறான், அப்பா என் தலையில் விறகை எடுத்து வச்சிருக்கீங்க, கரெக்ட். உங்கள் கையில் நெருப்பும் கத்தியும் இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கப்பா, அதை மிஸ் பண்ணிட்டீங்களே. சொல்ல முடியுமா? நீ தான் அந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரே ஒரு வார்த்தை, சிரித்து கொண்டே, கர்த்தர் பார்த்து கொள்வான். ஒருவேளை ஆபிரகாமுடைய முகம் மாறிச்சினாலே இவனுக்கு தெரிஞ்சிடும், கர்த்தர் பார்த்து கொள்வான். எத்தனை விசுவாசம்! அதனால்தான் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் பார்த்து கொண்டாரா இல்லையா? அதுதான் கேள்வி. கர்த்தர் பார்த்து கொண்டா. பலி செலுத்த போகிற அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ பலி செலுத்தாத, நீ எனக்கு பயந்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். என்னுடைய மகனுக்கு பதிலாக அந்த ஒரு புதருக்குள்ள ஒரு ஆடு சிக்கி இருக்குது. பத்திலாக கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏன் நீங்கள் போட்டு கலங்குறீங்க, நீங்கள் போட்டு குழப்புறீங்க, நீங்கள் போட்டு டென்ஷன் ஆகணும்? இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதற்கு வேற வார்த்தையே இல்லை. அந்த இடத்துக்கு தான் ஆதியாகமம் 22:14 எகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அடுத்த நிமிஷத்திலிருந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஜெயத்துக்கு மேலே ஜெயம், ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம், நன்மைக்கு மேலே நன்மை, செழிப்பிற்கு மேலே செழிப்பு, வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், கடற்கரை மணலை போல பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். என் அன்பு தேவச்சனமே, சொல்ல முடியாத பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வா. ஒரு சின்ன உதாரணம், கோலியாத் எங்கே இருக்கிறான், தாவீது எங்கே இருக்கிறான்? கோலியாத்து தாவீதை ஜெயிக்க முடியுமா? அண்ணமாரெலாம் வந்து சொல்கிறாங்க, இது உனக்கு வேண்டாத காரியம், கொஞ்சம் ஆடை அப்படியே காட்டில் விட்டுட்டு வந்திருக்கிற, உங்கள் அப்பாவுக்கு தெரியாது, இது வேண்டாத காரியம். சவுல் ராஜாவே சொல்கிற, உன்னால் முடியாது. 1 சாமுவேல் 17:33, உன்னால் முடியாது. ஆனால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இது கர்த்தருடையது, கர்த்தர் பார்த்து கொள்வான். அவ்வளோதான். கர்த்தர் கோலியாத்தை பார்த்து கொண்டார், ஜெயத்தை கட்டளையிட்டார். என் அன்புக்குரியவர்கள், உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்து கொள்வா, ஜெயத்தை கட்டளையிடுவா. ஜெபிக்கலாமா? தகப்பன், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். அவர் பார்த்து கொள்வார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.